வணக்கம். சமீபத்தில ஒரு அணில் கூடு பார்த்தேங்க. அந்த அணில் கூடு எங்க அப்படின்னா, மோட்ரு பெட்டியிலைங்க. இந்த மாரி முன்னையே ஒரு அணில் கூடு கட்டி இருந்துச்சுங்க. சரி, இந்த இடத்துல அந்த அணில் கூடு இருக்கக்கூடாதுன்னு எடுத்து விட்டுட்டேங்க. அ எதுக்கு போய் இங்கன இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டு அங்கிட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திருப்பி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இது இப்படியே கட்டிக்கிட்டு இருக்கே! சரி, இத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் புதுசா கட்டிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் குஞ்சு இல்ல, எதுவுமே பண்ணல. ஆ ஏன் இங்க கொண்டு வந்து கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து நம்மக்கிட்ட தென்னை மரம் 5, 6 மரம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயசான மரங்கள். குருத்து ஒடிஞ்சு ஒரு 2 தென்னை மரம் கீழ விழுகவே ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது ஆபத்தான முறையில இருக்கு அப்படின்னு நெனச்சு, அங்க இருந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டிட்டேங்க. ஏன்னா மாடு கன்று இருக்குது, குருத்து ஒடிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது நல்லா இருக்காது. அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருன்னு அதை வெட்டிட்டேங்க 5, 6 மரத்தையும். இந்த அணிலுக்கு வாழ்வாதாரம் வந்து அந்த தென்னை மரம் தாங்க. அ அந்த தென்னை மரத்தை வச்சு தான் அணிலோட இனப்பெருக்கம், அதோட போக்குவரத்து எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதித்த மாதிரி இருக்குங்க, அந்த தென்னை மரத்தை வெட்டினதுனால. பக்கத்துலலாம் தென்னை மரம் இருக்குதுங்க. ஆனால் அங்கேலாம் போய் கூடு கட்டாமல் இங்கே கட்டியிருக்குங்க. ஏன்னா அந்த அணில் வந்து இங்கேயே நடமாடிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அதனால் இந்த இடத்த விட்டு அதுக்கு போகிறதுக்கு மனசில்ல இருக்குங்க. பக்கத்துலேயே இருக்குங்க தென்னை மரம். ஆனால் அங்கேலாம் போய் கட்டாமல் இங்கேயே அது கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதை வந்து பிரித்து விட இந்த நேரத்தில் மனசு இல்லைங்க. அதனால் சரி கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தாலும் பிரித்து விட மனசு இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டேங்க. இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல பகிர்ந்துருக்கேங்க.